அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஓடி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓரல் டெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு. ஓரல் டெஸ்ட்டு என்றைக்கு நடக்கும்? ஸோ அதை பற்றி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஓரல் டெஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இதுதான் வந்து ஓரல் டெஸ்ட்டு. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ட் நம்பர்லாம் ஓரல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12/2/2024 17/2/2024 வரைக்கும் ஓரல் டெஸ்ட் வந்து நடக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நடக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து குரூப் 2 அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அப்ளை பண்ணீங்களோ, ஓகேங்களா, எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து இசேவை மையத்தில் அப்லோட் பண்ணிங்களோ, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கான இன்டர்வியூவும் நடக்கும். ஸோ அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சில ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நான் ஓடிக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ஓடி லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து இது சம்மந்தமாக எதுவும் தெரிவிக்க மாட்டோம். இது வந்து நீங்கள் இமெயில் மூலியமாக நாங்கள் தெரிவிப்போம், வெப்சைட்டில் பார்க்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்தும் சரி, நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்தும் சரி, சர்டைன் ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்கெல்லாம் வந்து ரீச்டு ஜோனில் இல்லை. இவங்க வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, நான் இன்டர்வியூ அந்த போஸ்ட்டுக்கு இவங்க போயிட்டாங்க. இந்த கீழே இருக்க ரிஜிஸ்டர் நம்பர்லாம், அதாவது ரீச்டு ஜோன் ஓடியில் இல்லை, ரீச்டு ஜோன் நான் ஓடிக்கு போயிட்டாங்க இவங்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து என்ன நடக்கும், ஓரல் டெஸ்ட்டு, அதாவது இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம் மெயின்ஸோட மார்க்கு, இன்டர்வியூட மார்க்கு, ஸோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் நடக்கும். இன்டர்வியூ போஸ்ட்டு எடுக்க போயிட்டு யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டு, அவங்களோட மார்க் லிஸ்ட்டு, ப்ளஸ் அதுக்கப்புறம் ரீச்டு ஜோனில் இருக்கக்கூடிய நான் ஓட்டியில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான விஷயங்கள், இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அதில் இருக்கக்கூடிய மீதி ஆட்களையும், நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்களையும் அதுக்கப்புறம் மார்க் வைஸ் வந்து ஆர்டர் படுத்துவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கான கவுன்சிலிங், அவங்களுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் போகும். இது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.